ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரிவிக்கும். இப்ப இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அதாவது யார் அந்த சாரு அப்படின்னு கேள்வி கேட்டா நீதிமன்றத்தை நீங்க அவமதிச்சிட்டீங்க அப்படின்னு உங்க மேல சட்டம் பாயலாம். அப்ப புரியுதுங்களா? அப்ப அரசோட மேஜர் விஷயம் என்னன்னா, இங்க யாரும் சாரு கிடையாது, அவன் மட்டும்தான் அக்யூஸ்டு, இவனுக்கு பின்னாடி எந்த சாரும் கிடையாது அப்படி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு வைங்களேன், உங்க மேல கண்டெம்ட் பாயும். இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி மேடம் மேரி ஜெயந்தி அவர்களுக்கு, யார் கொடுத்த அத்தாரிட்டியில யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி கேட்டா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பாயும் அப்படின்னு நீங்க எந்த அத்தாரிட்டியில சொல்றீங்க? ரெண்டாவது, எப்படி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பாயும் அப்படின்னு சொல்றீங்க? நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா யார் அந்த சார் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா குடிமக்களும் கேட்கலாம். இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகாது. ஸோ இவங்க ஏதோ ஒரு பயத்துல பதட்டத்துல இந்த கேள்வி தொடரக்கூடாது, எலெக்ஷனை பாதிச்சிடக்கூடாது, நாங்க சீக்கிரமா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டோம், இவன் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிற கவர்மெண்ட் சைடு நரேட்டிவை இங்க ஒரு ஜுடிஷியல் பிளேக்குள்ள கொண்டு வந்திருக்காங்களோ அப்படிங்கிறதான் கேள்வி.